ஸ்டேன் ஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆரம்பத்திலேயே ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் ஒரு தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு நாகரிகமான ஒரு பதிலோ, திரும்ப நாகரிகமான ஒரு என்னையே திரும்ப ஒரு கேள்வியோ என்னை கேட்குறாங்க அப்படின்னா அதை நான் வரவேற்பேன். ஒருவேளை என்னோட அரசியல் முதிர்ச்சிக்கு நான் ஒரு தவறாக புரிஞ்சிருக்கலாம். அதை எனக்கு கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு எதிரில் இருந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் தான் நான் இருக்கேன்றதையும் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வகையில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப கேவலமாக நிறைய போட்டுட்ருக்காங்க. சந்தேகமாக இருந்தால் நீங்கள் ட்விட்டரோட கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. அந்த வகையில் ஆல்டன் பி நெல்சன் அப்படின்றவர் எனக்கு ஒரு வீடியோ பிரத்யேகமாக போட்டிருக்காரு. அதில் சாட்டை அப்புறம் இவரையும் இடும்பாவனம் கார்த்தி அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து என்னையும் சேர்த்து போட்டிருக்காரு. அவர் அணுகுமுறை எனக்கு ஒரு கொஞ்சம் அப்ரோச்சை கொடுத்துருந்துச்சு. அதாவது ஒரு நல்ல அப்ரோச், அதாவது கொஞ்சம் மைல்டாகவே பேசியிருக்காரு. நாகரிகமான ஒரு கேள்வி, தவறான வார்த்தைகளை பதிவு பண்ணாமல் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு வந்த ஆளுங்க மக்களுடைய நம்பிக்கையை சம்பாரிச்சிட்டு இப்போ திடீர்னு தாவேக்காவை எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் தாவேக்காவை முதலாக எதிர்த்தவர்களில் முதலாவது ஆளாக என்ன கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா முதல் வீடியோ நியூஸ் டிஎனில் இருக்கும்போது 2023 நவம்பர் 2ஆம் தேதி வீடியோ போட்டிருக்கோம். நான் நியூஸ் டிஎனில் இருக்கிற வரைக்கும் 1.5 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 130 வீடியோ தாவேக்காவுக்கு மட்டுமே போட்டிருக்கேன். அதுவும் பாசிட்டிவாலாம் இல்லை, எதிர்த்து. அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தாவேக்காவை புகழ்ந்து பேசியிருக்கேன். ஏன் தெரியுமா இதை நான் பதிவு பண்ணுறேன்? நீங்கள் குறையை மட்டும் சொல்கிறீங்க, நிறைய பேசுகிறதே இல்லை, குறைகள் மட்டும் இது இல்லை, நிறைகளும் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே. அந்த ஒட்டுமொத்த ஊடகமும் விக்கிரவாண்டி மாநாடில் தாவேக்காவை எதிர்த்து பேசும்போது நான் கொஞ்சம் பேசினேன். ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது. நிச்சயமாக அதை நம்ம வரவேற்கணும். இளைஞர்கள் அவங்களுடைய இயல்பே அடித்து உடைக்கிறது, ஜாலியாக இருக்கிறது இதுதான். ஆனால் அதை ஒழுங்குபடுத்தணும். அதனால் இதை வரவேற்கணும். முதல் மாநாடு முத கட்சி தொடங்குறாங்க, இது ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அடுத்து சரி பண்ணிப்பாங்க அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் கூட அனுப்பிச்சி விட்றேன். இன்னமும் அதை அந்த சேனல்லே தான் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள்.